அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். மகர ராசி, சனி பகவானுடைய இடங்க 10ஆம் இடமா காலசக்கரத்துக்கு இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடங்கிறது என்னங்க? பொதுவாக நல்லா யோசிங்களேன். வாக்கு, குடும்பம், உங்களுடைய செயல்பாடுகள், ஒரு அடிப்படை கல்வி. குழந்தைங்க, இந்த குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. மகர ராசி என்னங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற வரையும் ஒரு பிரச்சனையை, உடம்பு தொந்தரவு வரும், கீழே விழுவுறது, மேலே விழுவுறது, இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் வரும். பார்த்துக்கணும். மகரத்துக்கு உறவுகளிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். சகோதரியாக இருக்கலாம், அல்லது மாமியா மருமக சண்டை இருக்கலாம். மாமியா மருமக சண்டை, அப்பா வழியில் பிரச்சனை, அப்பாவுக்கு உடம்பு தொந்தரவு கொடுக்கறது, அப்பாவுடைய வர்க்கத்தில் ஏதாவது கர்மாவோ ஒரு கஷ்டமோ கொடுக்கறது. நல்லா இருந்தாருங்க, மனுஷன் போயிட்டார், எப்படின்னே தெரியலங்க, நானும் இப்படியெல்லாம் ஆகணும்னு நினைக்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் மகரத்திற்கு சில விஷயங்கள் மைனஸ் ப்ளஸ்ஸு நிறையா இருக்கக்கூடிய காலகட்டம். நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேங்க, 10 நாளாக வருமானமே இல்லைங்க. என்னன்னு ஒரு சூனியம் வச்ச மாதிரியே இருக்குங்க. மனசே அப்படி இறுக்கமாக இருக்குது. எப்படிங்க? மனசு இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. புலம்பல்கள் அதிகமாகும். யார்ட்டையும் பேசாதீங்க. அமைதி, மெடிடேஷன், தியானம், உடற்பயிற்சி, இதுதான் உங்களுக்கு மருந்து. உடம்பு கவனமாக பார்த்துக்கணும். சரியான நேரத்தில்
சாப்பாடு எடுத்துக்கணும். அந்த நேரம் எடுத்துக்கலாம், இப்படி எடுக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கே நிறைய ஃபுட் பாய்சன் வரக்கூடிய அமைப்பு உண்டு, ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏற்றம் இறக்கம், இறக்கம் 70னா ஏற்றம் 30 அப்படி பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதமே நீங்கள் இந்த 2-3ல் கிரகங்கள் நிறைய இருக்கனால, 2ஆம் இடத்துல அதிகமாக இருக்கனால குடும்பத்தில் சத்தம் இல்லாமல் இருங்க. குழந்தைகிட்ட, கணவன் மனைவி கிட்ட, பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். கெட்ட பேர் அவதூறு வரும். பயப்படவே கூடிய விஷயமெல்லாம் இப்போ பயம் வந்துடும், அந்தளவுக்கு இருக்குது. கவனம் தேவை. ஹனுமான் சாலிசான் இருக்குது, அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு, இதை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு எடுங்க. வெற்றிலை மாலை துளசி வச்சு கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை போய் கும்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மேற்கொண்டு ஜாதகத்தை பார்த்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.